செய்யவும் முடியல. மற்ற இடம்பெயர்ந்தவர் வந்தாம்பரத்தான் என்று எங்களுக்கு நெடுக உபத்திரவும் ஆய்க்கினமாகிறது. எங்களோட இடங்களுக்கு போகிற அடையாளமே தெரியாது. நாங்கள் படித்த பாடசாலை இதில் பக்கத்திலேக்கு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, தமிழ் கல்வம் பாடசாலை உண்டு. இதில் காணிக்க மாதா கோயில் இருக்குது. அதில் சிஸ்ட மடங்கள் எல்லாம் இருந்தது. இதில் நாங்கள் ஓடி திரிஞ்சு முடியாது. அதில் வரசித்தி விநாயகர் என்ற ஒரு பிள்ளையார் ஆலயம் இருந்தது. அப்போ நாங்கள் இதில் மீன்பிடி தொழிலெலாம் எங்களோட பாரம்பரிய தொழில்கள். நீண்ட காலமாக எங்களுக்கு தெரிஞ்சு மூதாதைகள் சொல்ல கேள்விப்பட்டோம். எங்களுடைய சொந்த காணிகள்லாம் மீன்பிடித்து வாழ்ந்தாங்க. மீன்பிடி துறைமுகம் இலங்கையிலேயே 2 தான். அந்த நேரத்தில் 1973ஆம் ஆண்டு மயிலடி துறைமுகம் கட்டப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தான் காலியிலேயே துறைமுகம் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு பல இடத்தை கட்டி போட்டார்கள். ஆனால் அந்த மீன்பிடி துறைமுகம் மயிலட்டியில் அந்த மீனவர்கள் கூட இருந்து மீன்பிடி கூடுதலாக நடந்து இந்திய கொழும்புக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்து அதனால தான் இது கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த தொழிலெல்லாம் படுத்து விட்டது. ஏன்னா 36 வருடம் தாண்டி 37வது வருஷம் பெறப்போகுது 15ஆம் தேதி 15/6. ஆனால் இன்றைய வரைக்கும் எங்களோட காணிகள் முற்றுமுழுதாக விடுபட இல்லை. 5ல் 1 பகுதியை தான் விட்டிருக்கிறார்கள். 4 பகுதி காணியும் இன்னும் விடப்பட இல்லை. மக்கள் எல்லாம் யாழ் மாவட்டம் எல்லாம் கொழும்பு பூராவும் பறந்து எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். மற்றது இருக்கிற இடங்களில் வடமராட்சி அங்கால பக்கத்து இடங்களில் ஊர் மக்களோட பிரச்சனைகள் நீண்ட காலம் இருந்தோடனே அவர்கள் ஒரு 100 குடும்பம் இருக்கிற இடத்துல நாங்களும் போட்டுகள் கட்டி தொழில் செய்யக்க அவைகளுக்கு இடைஞ்சலாக கிடக்கு. அவைகள பிள்ளைகளை தொழில் செய்கிறதுக்கு அவை சில நேரம் முரண்படுற நிலையும் வருது எங்களுக்கு. என்ன நீங்கள் ஒரே தான் கூட ஊருக்கு போகாமல் இருக்கிறீர்கள், எல்லாம் விட்டுட்டாங்க, நீங்கள் போக இல்லையோ, அதை செய்யுங்க இதை செய்யுங்கொண்டு சொல்கிறது நியாயம் இருக்குது. பிள்ளைகளும் வளர்ந்து குடும்பங்கள் பெருகி கொண்டு வருது. இப்போ நாங்கள் விളിக்கிட்டு 36 வருஷம் முன்னைக்கு விളിக்கிட்ட பிள்ளைகளுக்கு 36 வயது வந்திருக்கு. போயிட்டோம் இந்தியாவுக்கு அகதிகளாக போய் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் எங்களை எல்லாம் விடுபட இல்லை. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் இதில் மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்த உடனே இந்த ஊரன் அந்த ஊரன் சொன்னவங்களே தவிர எங்களை ஏன்னு கூட பார்க்குறது இல்லை.